இன்றைக்கு எல்லோரும் சமமாக வாழ வேண்டும், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். ஆனால் தமிழ்நாட்டில் வட இந்தியர்களை பற்றி எப்பொழுதுமே ஒரு விஷ கருத்துக்களை பதிவு செய்து இளைஞர்களுக்கு, வட இந்திய இளைஞர்களை பார்த்தால் ஒரு கோபம் ஏற்படும் அளவிற்கு ஒரு வேற்றுமையை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், அவரோடு இணைந்து பணியாற்றுபவர்களும் விதைத்திருக்கிறார்கள். வடக்கன் தெக்கன் கோமுத்ரா சாப்பிட்றவன் அவன் பீகார்காரன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆக தேசிய ஒற்றுமைக்கு ஒரு அச்சுறுத்தலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற அரசும் இருக்கிறது. அதே மாதிரி இன்று எல்லாரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற காலத்துல ஒரு வாழ்த்து சொன்னா கூட அதுல பாஜகவின் எதிர்கருத்தை மரியாதைக்குரிய முதலமைச்சரா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், தொடர்ந்து பாஜகவை விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா எப்ப பார்த்தாலும் தூக்கத்துல இருந்தனா கூட பாஜகன்னு சொல்றதுல இருந்தே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. அது மாதிரி இந்தி கூட்டணி மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறது. அவர்கள் இன்று இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பார்கள். இந்தி கூட்டணியில் உள்ளவர்கள்லாம் இந்தி கூட்டணியில் தான் இருப்பார்களா என்று மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரியுது. மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், செல்வ பெருந்தகையா இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், எல்லோருமே எதிர்கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் 2026 இந்தி கூட்டணிக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, பொங்கல் வருகிறது. பொங்கலுக்கு மக்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்று நாமெல்லாம் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா திராவிட பொங்கல் என்று சொல்கிறார்கள். ஆக திராவிடம் என்று சொல்ல தமிழ் மறைக்கப்படுகிறது, தமிழ் உதாசீனப்படுத்தப்படுகிறது. இதை முதலமைச்சர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு தேசிய பொங்கலாக இது இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு காலையில மரியாதைக்குரிய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களின் பேட்டியை நான் பார்த்தேன். இதுல என்னன்னா, மற்றதெல்லாம் அவருக்கு காதுல விழுதான். வட இந்திய இளைஞர்கள் இங்கே தாக்கப்படுகிறார்கள் சொன்னோன்னு உங்க தமிழே புரியலன்றாரு. எப்படி? தமிழ்நாட்டில் பிறந்தவர் தமிழே புரியல, அப்புறம் தமிழ்நாட்டில் பிறக்காத மோடி அவர்கள் தமிழ் புரிந்து கொள்ளுகிறார், தமிழை அவர் கையாளுகிறார், திருக்குறளை சொல்கிறார், அவரை தமிழுக்கு எதிரின்னு சொல்றாங்க. ஆக உங்களுக்கு தெரியாத வேண்டாத கேள்வினா தமிழே புரியலன்னா என்ன அர்த்தம்? அது மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள கடனை பற்றி ஒரு இடத்துல கடன் இருந்தது என்றால் அது சாதாரண கால்குலேஷன். அது கடன் அதிகமாக இருந்தால் அதுக்கு வட்டி கட்ட வேண்டியிருக்கும். அந்த வட்டி அந்த மக்கள் தலைமையில தான் விழும். ஆனால் என்னமோ கடன் வாங்குறது கூட ஒரு பிரச்சனை இல்லை. கடன் எப்படி ஒரு 5 ஆண்டுகளுக்குள் 2 மடங்கு ஆகியிருக்கிறது தமிழகத்தில் உள்ள கடன். ஆக இவங்கெல்லாம் இப்போ பேசும்போது, எதிர்கட்சி ஆளும்போது இதே அண்ணன் ஸ்டாலின் கடன்ல மக்கள் எல்லாம் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் என்று 2 மடங்கு கடன் வாங்கிட்டு, கடன் வாங்குறதுலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை, அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று முன்னாள் நிதியமைச்சர் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று எவ்வளவு அடிமைத்தனமாக இந்த ஆட்சியில் இவர்கள் எல்லாம் செயலாற்றுகிறார்கள் என்று தெரிகிறது. இன்னொரு கட்சி அடிமைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு திமுக இந்தி கூட்டணியில் உள்ள கட்சிகள்